இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் நீலகிரி கொடைக்கானல் சோதனை சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். துரிதகதியில் இ-பாஸ் வழங்கப்பட்டாலும் அதிக எண்ணிக்கையில் வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல். சுங்க கட்டணம் நாளை உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் சங்க தலைவர் அன்பழகன் நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை. நாடு முழுவதும் ஜூன் வரை வெயில் அதிகமாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைகளை பறிக்கும் ஆயுதம் என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இந்தியா அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி செல்லவிருப்பதாக தகவல். டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு தனது மௌனம் நன்மைக்கே என்று பதில். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலம். பச்சிளம் குழந்தைகளை கையில் ஏந்திக் கொண்டு அந்தரத்தில் தொங்கிய தூக்கக்காரர்கள். பங்குனி உத்திர ஆராட்டு விழாவையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. 18 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. நடப்பு ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்த மும்பை இந்தியன்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், வாகன ஓட்டிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? தற்போது எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? லாவண்யா, குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் ஆண்டிற்கு ஒரு முறை கட்டண உயர்வு அப்படிங்கிறது அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சுங்கச்சாவடிகளுக்கு தற்பொழுது இந்த புதிய கட்டணமானது இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 சுங்கச்சாவடி என்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 78 பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் இன்று இரவு முதல் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வு உயர்த்தப்படுவதனால விலைவாசி உயர்வுக்கும் அதே போல தற்போது இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் விலையின் ஏற்ப ஒவ்வொரு பொருளும் அதிக அளவில் இருப்பதாக தற்போது வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வருவதற்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டோல்களை கடந்து வரக்கூடிய சூழலில் இது பெரும் சுமையாக மாறி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மத்தியில் பேசலாம், அவங்க என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சார் வணக்கம், சொல்லுங்க, எந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்கு? வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்க சுங்கச்சாவடிகளின் சுங்க வரியை உயர்த்துவதற்காக ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருவதாக சொல்கிறாங்க. இது பெருத்த அதிர்ச்சியை மக்களிடையே உருவாக்கியிருக்கிறது. ஒரு வாகன ஓட்டியாக எங்களுக்கு இது பெரிய ஒரு வேதனையான ஒரு அறிக்கை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட சிஏஜி அறிக்கை கொடுத்துள்ள அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னாக்க காலாவதியான சுங்கச்சாவடிகளே 2019 இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பட்டியலில் எடுத்து பார்க்காத ஒன்றிய அரசு இன்று கட்டண உயர்வை அதிகப்படுத்தி இருக்கிறது. சார், நான் செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 முறையாவது போயிட்டு வருவேன். இந்த சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு 12 மணிலேருந்து அமலாக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய பகல் கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசாங்கம் கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு பதிலாக ஏற்றிட்டு போறாங்க. அது காலாவதி சுங்கம் இழுத்து மூடுன்னு சொன்னா இவங்க நடத்திட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார். ஸோ பொதுமக்களுடைய பெரும் குற்றச்சாட்டை பர்னூரை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே அது குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டை தாண்டி வசூல் செய்யப்படுவதாகவும் காலாவதியான ஒரு சுங்கச்சாவடி என்றும் ஏற்கனவே வில்சன் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்தான புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். நீலகிரி செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கல்லார் சோதனை சாவடியில் வாகன தணிக்கை நடத்தப்படுகிறது. இது குறித்த விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இ-பாஸ் நடைமுறை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது? வாகன ஓட்டிகள் இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க.
லாவண்யா, தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய 2 கோடபாஸ்த தலங்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் முதலே இ பாஸ் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த இ பாஸ் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றமானது விதித்திருக்கிறது. அதில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வாகனங்களின் எண்ணிக்கைக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் நீலகிரி மாவட்டத்திற்கு வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நடைமுறை நேற்று இரவு முதல் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அனைத்து சோதனை சாவடிகளிலுமே அதிகாரிகள் சோதனையில் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லாறு சோதனை சாவடியில் இருக்கிறோம். வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இ பாஸ் வைத்திருக்கிறார்களா என்பதை வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் சோதனையிட்ட பின்னரே அனுமதித்து வருகிறார்கள். வரக்கூடிய வாகனங்கள் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளே உதவி இ பாஸ் எடுப்பதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 15 இடங்களில் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய 15 இடங்களில் இந்த சோதனை சாவடிகளானது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகப்படியான எண்ணிக்கைகள் வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த போன்ற புதிய கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய வாகனங்களில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் ஏதேனும் கொண்டு வரப்பட்டால் அவற்றை உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவற்றை பறிமுதல் செய்யக்கூடிய நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இ பாஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இ பாஸ் எடுத்துக் கொடுத்து அதன் பின்னரே அனுமதித்து வருகிறார்கள். இந்த நடைமுறையானது இன்னும் தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு 2 முதல் 3 மாதங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த புதிய நடைமுறையானது அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய நடைமுறைக்கு சுற்றுலா பயணிகள் தரப்பிலும் ஒரு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. அதிகப்படியான வாகனங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறைந்த அளவே வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் நீலகிரி மாவட்டத்தில் எளிதாக சுற்றி பார்ப்பதற்கான வசதியான சூழல் இருப்பதாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி. இணையதளத்தை ஆக்கிரமித்திருக்கூடிய ஜிப்லி புகைப்படங்களால் ஆசியாவின் முன்னணி ஸ்டுடியோவான ஜிப்லி உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. Mahito. You made it. Mother. Save me. Let's go. Don't let go, no matter what. தொழில்நுட்ப மாற்றங்களால் உலகளவில் புதிய புதிய அம்சங்கள் வெளியாகி வருகின்றன. அதன்படி ChatGPTயில் புதிய அம்சமாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை ஓவியங்களாக மாற்றும் அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தப்பட்ட GPT-4oவில் உள்ள அம்சம் மூலம் புகைப்படத்தில் உள்ள நபர்கள் மற்றும் பின்னணியில் உள்ளவற்றை ஓவியமாக மாற்றும் ஜிப்லி சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவை பெரும்பாலும் அனிமி எனப்படும் கார்ட்டூன் கதாபாத்திர வடிவை பிரதிபலிக்கின்றன. இதன்படி ChatGPT AI தளத்தில் நமது புகைப்படங்களை பதிவேற்றி ஜிப்லி அனிமேஷன் போன்று தயாரித்து தருமாறு கோரிக்கை வைத்தால் AI அதே பாணியிலான ஓவியத்தை தயாரித்து வழங்கி வருகிறது. இது அறிமுகம் செய்யப்பட்டது முதல் ஜிப்லி சேவை மூலம் ஏராளமானோர் தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து ஓவியமாக மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஜிப்லி சேவை மூலம் தனது புகைப்படத்தை ஓவியமாக மாற்றி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அண்மையில் பெரும்பாலானோர் ஒரே நேரத்தில் ஜிப்லி மூலம் தங்களது புகைப்படங்களை ஓவியங்களாக மாற்ற முயற்சி மேற்கொண்டதால் ChatGPT சேவையே கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக இணையதளத்தை ஆக்கிரமித்துள்ள ஜிப்லி புகைப்படங்களால் ஆசியாவின் முன்னணி ஸ்டுடியோவான ஜிப்லி உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. டிஸ்னி ஸ்டுடியோ, பிக்சார் ஸ்டுடியோ போன்ற மேற்கத்திய ஸ்டுடியோக்களுக்கு இணையாக ஆசிய அளவில் பிரபலமான ஸ்டுடியோ தான் ஜப்பானைச் சேர்ந்த ஜிப்லி ஸ்டுடியோ. இவர்கள் தயாரித்த திரைப்படங்களுக்கு உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். ஜிப்லி நிறுவனம் தயாரித்த அனைத்து திரைப்படங்களும் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்துள்ளன. ஜிப்லி ஸ்டுடியோவின் நிறுவனர்களில் ஒருவரான ஹயாவோ மியாசாகி 2 அனிமேஷன் திரைப்படங்களுக்காக ஆஸ்கர் விருது வென்றுள்ளார். ஜிப்லி ஸ்டுடியோ வெளியிட்டுள்ள கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் ரசிகர்களை கவர்ந்துள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு ஜிப்லி சேவையை ChatGPT வழங்குகிறது. இதன் மூலம் தற்போது பிரபலமான ஒன்றாக ஜிப்லி ஸ்டுடியோ மாறியுள்ளது.